சைட் டிஷ்ஷாக இந்த ஒரு தக்காளி சட்னி இருந்தால் போதுங்க. எத்தனை இட்லி தோசை சப்பாத்தி உள்ளே போகுதுன்னே தெரியாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து இது கூடவே சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்போ தான் மசிக்கும் போது தோல் தோலாக இல்லாமல் சட்னி நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுடணும். இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.